வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வெஜ் எக் ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஆஃபீஸ்க்குலாம் கொடுத்து அனுப்பலாங்க. ரொம்ப அருமையான இந்த லஞ்ச் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எக்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. பீன்ஸ் கொஞ்சம் நான் எடுத்துட்டேன், கேரட் அரிஞ்சு வச்சுட்டேங்க, வெங்காயம் ஒன்று பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம், இஞ்சி பூண்டு கொஞ்சமாக நசுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க, ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கலாம், கேப்சிகமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், பட்டை 2, லவங்கம் 2 எடுத்து வச்சுக்கலாங்க, 3 எக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 சவுண்டு வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. அதை இப்படி ஒரு பேசனில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 எக்கையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகுத்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நல்லா கலந்துக்கலாங்க. இதை நல்லா சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த போல் பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே கடாயை நம்மளா கழுவிட்டு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதும் வெங்காயம் போட்டுடலாங்க. அது கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதையும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா கலந்துடலாங்க. கேப்சிகம், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தேங்க. அதையும் இதில் போட்டுட்டு கரண்டியில் இப்படி கலரிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டுட்டேங்க. இதில் போட்டு வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. முக்கால்வாசி இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா இருந்தால் போட்டுடலாங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுட்டு கலந்துக்கலாம். நான் இதில் 1.5 டம்ளர் ரைஸ் வேக வச்சு வடித்து வச்சுருந்தேங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ கிளறிட்டு உப்பு இப்போ தேவைப்பட்டால் கூட இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ப்ளெயின் மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டேங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இது கலந்து வச்சிடலாங்க. கலந்துட்டு இப்படி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் அப்படி மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த காய்கறியும் சாதமும் சேர்ந்து வர வரைக்கும் நம்ம அடுப்புலேயே இருக்கட்டோங்க.
நல்லா 5 நிமிஷம் அடுப்புலேயே இருந்தாச்சு. இப்போ நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்கிற எக்கு இதில் மேலே அப்படி போட்டுடலாங்க, தூவிடலாம். பொரியல் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த எக்கு, அது இதில் போட்டுட்டு கரண்டியில் நல்லா கலந்துடலாம். நல்லா அருமையான வெஜ் எக் ரைஸ் தயாராகிடுச்சுங்க. நல்லா இது வெஜிடபிள்ஸு போட்டிருக்கு, எக்கும் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இது கூட நம்ம டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. சைட் டிஷ்ஷும் இதுக்கு தேவையில்லைங்க, இல்லாமல் கூட நம்ம இது கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப அருமையான இந்த லஞ்ச் ரெசிபியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜ் எக் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.